தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் உள்ள பல போலீஸ் நிலையங்களுக்கு மர்ம நபரால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிள்ளைகளை பாடசாலை அனுப்ப வேண்டாம், வெளியான விசேட அறிவிப்பு. விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் அதிரடிப்படையினர். வீதி விபத்தில் பலியான வயோதிபர் தப்பியோடிய சாரதி. நாட்டின் பல பகுதிகளுக்கு முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை. மின்சாரம் தாக்கி இளைஞன் உயிரிழப்பு. எதிர்வரும் 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். தொடர் தந்தை கண்முன்னே மகனின் உயிரை பறித்த கும்பல். கொழும்பை வந்தடைந்த துருக்கி கப்பல். தொடர்பட விரிவான செய்திகள். வடக்கில் சுமார் 10 போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்திற்கு இனந்தெரியாத நபர் தொலைபேசி அழைப்பு ஒன்றை விடுத்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த 11ஆம் தேதி மதியம் 1:15 மணி முதல் 1:20 மணி வரை வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வடக்கிலுள்ள போலீஸ் நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இருக்குமானால் பாடசாலை அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். டெங்கு, சிகுன்குனியா அல்லது இன்ஃப்ளூயன்சா உள்ள குழந்தைகள் பாடசாலை மற்றும் பாலர் பாடசாலைக்கு சென்றால் அவர்கள் ஓடி குதித்து விளையாடும் போது மாரடைப்பு மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளை கூட ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு அல்லது சிகுன்குனியா குழந்தைகளுக்கு இருப்பது சந்தேகிக்கப்பட்டால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுக்கு கொசுவலைகளை பயன்படுத்துவது முக்கியம். மேலும் இது மற்றவர்களுக்கு தொற்றுவதை தடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். குறித்த நோய்காலர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இயற்கையான திரவ உணவை வழங்குவது மிகவும் முக்கியம் எனவும் டெங்கு நோயாளிகளுக்கு சிவப்பு மற்றும் கருப்பு நிற உணவை வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். டெங்குகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் கடினமாக உழைத்தால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படலாம். மேலும் அவர்களின் உயிர்கள் கூட இழக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வயிற்றுப்போக்கு உள்ள குழந்தைகளும் அதிகமாக பதிவாகுவதாகவும் அத்தகைய குழந்தைகளுக்கு வறுத்த அரிசி கஞ்சி, உப்பு கஞ்சி, வாழைப்பழம் போன்றவற்றை கொடுப்பது முக்கியம் என்றும் சிறப்பு மருத்துவர் தெரிவித்துள்ளார். வயிற்றுப்போக்கு உள்ள நோயாளிகளுக்கு எண்ணெய், வெண்ணெய் மற்றும் சீஸ் கொடுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேல் மாகாணத்தில் டெங்கு மற்றும் சின்னம்மை நோயாளிகள் அதிகமாக பதிவாகுவதாக சுகாதாரத்துறைகள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் பரவி வரும் புதிய கோவிட் வகையின் தொற்று காரணமாக இதுவரை 2 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை ஈச்சிரம்பேட்டு போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு நடவடிக்கையானது ஈச்சிலம்பேட்டு இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியொன்றில் மீட்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூதூர் நீதவான் நீதிமன்றம் நீதிபதி தாஸ்னி பவுஷான் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈச்சிலம்பேட்டு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடய பொருட்களும் மீட்கப்படவில்லை. இதனை அடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் 1 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது. குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர், தடயல் பிரிவு போலீசார், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை அக்கரைப்பற்று வீதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவித்தனர். வாகனம் ஒன்று சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது சைக்கிளில் பயணித்த வயோதிபர் காயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
உயிரிழந்தவர் அம்பாறை சேனநாயகபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த வயோதிபர் ஆவர். விபத்தில் ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் அம்பாறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளுக்கு முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, காலி, களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புத்தளத்தில் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவதன்குளம் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக முந்தல் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் முந்தல் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞன் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தன்று இளைஞன் மற்றும் ஒரு நபருடன் இணைந்து கோழிப்பண்ணையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது கால் தவறி இயந்திரம் ஒன்றின் மேல் விழுந்ததில் மின்சாரம் தாக்கி காயமடைந்துள்ளார். காயமடைந்த இளைஞன் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முந்தல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் 36 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் 2:30 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் மேற்கூறிய கடற்பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ராகமை வல்புல பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 26 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 பேர் காயமடைந்தனர். நேற்றிரவு ஒரு வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த ஒரு குழு தந்தை மற்றும் அவரது 2 மகன்களை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இரு தரப்பினருக்கும் இடையிலான நிதி தகராறில் ஏற்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரும் காயமடைந்தார். காயமடைந்த அனைவரும் தற்போது ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முக்கிய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். துருக்கிய கடற்படை கப்பலான டிசிசி புயுகுடா உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று நாட்டை வந்த இந்த கப்பல் இலங்கை கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலானது 99.56 மீட்டர் நீளமும் மொத்தம் 147 அங்கத்தவர்களை கொண்டதாகும். கப்பலின் கட்டளை அதிகாரியாக லெப்டினன்ட் கமாண்டர் அனில் பில்கின் பணியாற்றுகிறார். இந்த கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் பணிக்குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இக்கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு திங்கட்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளதுடன் மேலும் இலங்கை கடற்படை கப்பலுடன் மேற்கு கடற்படை கடலை பகுதியில் கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.